இலவசமாய் வேதாகம வேண்டுமேயானால் நீங்க வாங்கிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமத்துவபுர மக்கள், இந்த சமத்துவபுரத்தில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று. அந்த நல்ல வார்த்தையை நான் உங்கள் மேலே சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தின் மேலே சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக வைப்பாராக. இந்த இடத்திலையும் ஒரு 20 நிமிஷம் ஜெபமும் வேதத்தில் இருந்து பிரசங்கங்களும் செய்யப்படும். நீங்க விரும்பினால் இந்த ஜெபத்தில் நீங்க இணைந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும், நன்மையாய் இருக்கும். வியாதிப்பட்டவர்கள், சேவனை கட்டுகளில் இருக்கிறவர்கள், பிசாசின் பிடிகளில் இருக்கிறவர்கள், நீங்க இந்த இடத்துல வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்கள் உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சபைகளில் மாத்திரமல்ல, இந்த பூமி எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தில் கட்டளையிட்டு இருக்கிறார். ஸோ அதனால நாங்கள் பல கிராமங்களில், தெருக்களில் போய் சபைக்கு வருகிறவர்களுக்கும் வராதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நல்ல வார்த்தையை எல்லாருக்கும் போதிக்க வேண்டும் என்கிற தேவ கட்டளையை நாங்கள் ஏற்று இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த பூமியில் நிறைய வார்த்தைகளை நீங்க கேட்குறீங்க, செவி கொடுக்குறீங்க, நல்லது. இன்றைக்கும் உங்களோடு கூட சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு 20 நிமிஷம் பிரசங்கிக்கப்படும். அதற்கு நீங்க செவி கொடுப்பீர்களானால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும். ஆகவே நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன், நீங்க கடந்து வருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்போதும் நம் நடுவில் இருக்கிற அருண்குமார் டேவிட் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. தேவைகள் 1000 இன்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோரு நீர் உண்டு. தேவை
தேவைகள் 1000 இன்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, நாங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மறுபடியுமாய் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் நடுவில் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் ஒரு 10-15 நிமிடங்கள் என்ன பேசுகிறோம் என்கிறதை நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான ஆண்டவருடைய வேதம் எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்தில் அதிகமாய் ஒரு புஸ்தகம் விற்பனையாகுகிறது என்றால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதே போல அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு
அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பாஷைகள் இருக்கிறது, மொழிகள் இருக்கிறது. அப்போ உலகம் முழுவதும் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. இதுவரையிலும் கர்த்தருடைய வேதம் 1700க்கும் அதிகமான மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டு ஜனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு வேதமாயிருந்தால் நிச்சயமாய் அது ஒரு மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு மாநிலத்தோடு நின்று போயிருக்கும், அல்லது ஒரு தேசத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் வேதம் ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட கட்டுக்கதைகள் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டது கதை அல்ல, அது உண்மை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் அவர் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து கதையில வரக்கூடிய தேவன் அல்ல. அவர் மெய்யாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார். வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா உண்மையானது. நீங்க கவனித்தால் இந்த பூமியில் பாம்பர மக்களிடத்தில் வேதத்தை சொல்லும்போது அவர்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க, பட்டதாரிகள் இருக்கிறாங்க, சாதித்தவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்தில் போய் வேதம் உண்மையானது, சத்தியமானது, மெய்யானது என்று சொன்னால் அவர்கள் யாரோ ஒருவர் சொல்லுகிறதை உடனே நம்ப மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது என்று சொல்லி. வேதம் எப்படிப்பட்டதென்றால் ஆராய்ச்சி மூலமாய் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது கட்டுக்கதைகள் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை, சத்தியம். சத்தியத்திற்கு புறம்பாய் எதுவும் வேதத்தில் சொல்லப்படவில்லை என்று சொல்லி. உதாரணத்துக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பல காரியம் வேதத்தில் இருந்தாலும் நேரம் போதாது. வேதத்தில் யோபுவின் புஸ்தகம் 36, 27, 28 அதில் வாசித்தால் சொல்லப்படுகிறது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இது எதை குறிக்கிறது என்றால், அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறாராம். மழை எப்படி பெய்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணினார்கள். அந்த ஆராய்ச்சிக்கு முன்னதாகவே ஆராய்ச்சி மூலமாய் கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான். இந்த பூமியில பெய்கிற மழை குளங்களில இருந்து, ஆறுகளில இருந்து, நதிகளில இருந்து, கடல்களில இருந்து தண்ணீர் ஆவியாகி மறுபடியும் மேகத்திற்கு போகிறது, வானத்துக்கு போகிறது, அங்கே இருந்து மறுபடியும் மழையாக பொழிகிறது என்கிறதை சுமார் 1700வது ஆண்டுல தான் அதை கண்டுபிடித்தார்கள். ஆனா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து வேதத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறார். நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறாராம், அவைகள் மேகத்தில் இருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது என்று சொல்லி தண்ணீர் ஆவியாகுகிறதையும், ஆவி மறுபடியும் மேகத்திற்கு ஏறுகிறதும், அங்கே இருந்து மழையாய் சொரிகிறதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே உண்மையானது, சத்தியமானது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எதுவும் பொய் அல்ல, உண்மைக்கு மாறானதல்ல. அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே மெய்யானது. ஆண்டவர் வேதத்தில் நிறைய நல்ல விஷயங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வேதம் எதற்காக எழுதப்பட்டது என்றால், ஒரு மனுஷன் இந்த பூமியில தனக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது, தன்னை உண்டாக்கின தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பூமியில வாழணும். பொதுவாகவே இந்த பூமியில ஒவ்வொரு மனிதர்களும் சினிமாவை பார்த்து வாழுகிறார்கள். சினிமாவில் எப்படி தம் அடிக்கிறானோ அப்படியே நிறைய பேர் அடிப்பாங்க.
சினிமாவை பார்த்து ரவுடிஷன், சினிமாவை பார்த்து பேசுகிறது, சினிமாவை பார்த்து காமெடி பண்ணுகிறது, எல்லாமே சினிமாவை பார்த்து தான். ஆனால் நம்ம யாரையோ பார்த்து எதையோ பார்த்து கற்று அதன்படி வாழுகிறோம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பார்த்து நாம் வாழுவோமே ஆனால் இந்த பூமிக்குரிய உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் விரும்புகிறது ஆசீர்வாதம். நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய விருப்பம். ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆசீர்வாதம் சும்மா வராது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் சரியாக படிக்கலை, அதனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நல்ல வேலை இல்லை. ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படி நினைக்கலாம். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை கவனித்து வாழுவானால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கவனிங்க, அந்த பூமியில் ஒரு மனுஷன் சில வீடுகளை கட்டி வாடகைக்கு கொடுக்குறாங்க. அந்த வீடில் எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த வீடை எப்படி பராமரிக்கணும், அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டளை வச்சுருப்பாங்க. 10ஆம் தேதிக்குள்ளே வாடகை தந்துடணும், ஒரு குடும்பம் தான் இங்கே இருக்கணும், மற்றவங்க வெளியாட்கள் யாரும் தங்கக்கூடாது, தண்ணியை சிக்கனமாக செலவழிக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கிடணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஒரு சின்ன வீடை கட்டி குடியிருக்க தந்த ஹவுஸ் ஓனரே இவ்வளோ கண்டிஷன் வைப்பார். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த பூமியில் உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்க, உன் விருப்பத்துக்கு வாழ்ந்துக்க அப்படிங்கிறதற்காக இந்த அழகான பூமியை கத்த நமக்கு தரலை. ஆகவே ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு சில வார்த்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழி 20:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனிங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனை தூசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது, கனம் பண்ணுகிறது கிடையாது. நிறைய பிள்ளைகள் சொந்த தாய் தகப்பனை அடிக்கிறவர்களாகவும் மிதிக்கிறவர்களாகவும் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகுமா. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகுமா. காரிருள் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கஷ்ட காலங்கள் வருது, நெருக்கப்படுகிற நாட்கள் வருகிறது, வியாதிப்படுகிற நாட்கள் வருகிறது, விபத்தில் சிக்கிற நாட்கள் வருகிறது. எத்தனையோ பேருக்கு வியாதிகள் வந்தது, எத்தனையோ பேருக்கு கொரோனா என்கிற வியாதி கூட வந்தது. அந்த காரிருளில் ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். ஆனால் ஒரு மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவனாய் இருப்பானால், வியாதி என்கிற காரிருள் வரும்போது, விபத்து என்கிற காரிருள் வரும்போது, ஆபத்து என்கிற காரிருள் வரும்போது அவனுடைய தீபம் அணைந்து போகும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே எவ்வளவு முடியுமோ தகப்பனையும் தாயையும் நேசியுங்கள், அன்பு கூறுங்கள், கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் வேதத்தில் இன்னொரு இடத்துல இவ்வண்ணமாய் சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தீர்க்காயுசோடு இருக்கணும் அப்படின்னா அந்த மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இப்படி குடும்பத்தை குறித்து, உறவுகளை குறித்து, நிறைய நல்ல விஷயங்களை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் யாருக்காக, எதற்காக அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். நீங்க வாசித்து அறிந்து அதன்படி வாழுவீர்களானால் நிச்சயமா இந்த பூமியில நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிறைய வார்த்தைகள் சத்தியமானது. இந்த பூமியை குறித்து, மழையை குறித்து,
எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது, சத்தியமானது. அதை வாசியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் உண்மையானது. நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, இப்பவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், நீங்க வேதத்தை வாசியுங்கள். வேதத்தில் கடைசி காலத்தை குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் வந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்களிடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் கடைசி நாட்களில் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மட்டும் வரல, இனியும் வரப்போகிறார் என்று ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா, இந்த பூமியின் கடைசி நாள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சயின்டிஸ்ட் மரித்தார். அவர் மரிக்க முன்பதாக சொன்னார், இந்த பூமி இன்னும் 100 வருஷம் கூட தாண்டாது, பூமி அழிவின் விளிம்பில இருக்கிறது என்று சொல்லி அவர் மரித்தார். காரணம், நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ஆராய்ச்சி மூலமாக அவர் சொன்ன வார்த்தை, இன்னும் இந்த பூமியினுடைய நாட்கள் இது கடைசி என்று சொல்லி வேதத்தில் நிறைய அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள் நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். நீங்க நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஒரு மனுஷன் அவர் சொன்னபடி இந்த பூமியில வேதத்தை கை கொண்டு வாழ்வானானால், அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பதாகவே அவனுடைய நாட்கள் முடிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில அவனுடைய கல்லறை திறக்கப்பட்டு அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட அவன் சேர்க்கப்பட்டு இவ்வண்ணமாய் பரலோகத்திற்கு போவான். இதுதான் அன்றைக்கு சம்பவிக்கும். ஆகையினாலதான் ஆண்டவர் வேதத்தை தந்திருக்கிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அவன் இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும். 2வது, அந்த மனுஷன் பாவங்களில் இருந்தெல்லாம் மனம் திரும்பணும், பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பணும். ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாவங்களை ரகசியமாய் செய்கிறவர்கள் உண்டு, மறைமுகமாய் செய்கிறவர்கள் உண்டு, வெளியூர்ல போய் செய்கிறவர்கள் உண்டு, மறைவிடத்தில் செய்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் எச்சரிக்கிறார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போ தப்பா வாழ்ந்துட்டேன், நிறைய பாவம் செஞ்சிட்டேன், இனி என்ன செய்ய? பாவம் ஒரு மனுஷனை சும்மா விடாது. ஒரு பாவம் செய்வோமே ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவு சாபமாய் நம்மேல வரும். சாபத்தின் பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்றால், சிலருக்கு இளவயதின் மரணத்தை கொண்டு வரும், குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும், வியாதிகளை கொண்டு வரும், நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வரும், கடன்ல தள்ளும், எதை செய்தாலும் வாய்க்காது, முன்னேற்றம் இருக்காது, எதை செய்தாலும் வெற்றி இருக்காது. இப்படி சாபத்தினுடைய கிரியைகள் நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ என்ன, என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்திற்கு என்ன தீர்வு? ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா அவன் ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானம் சபைகளிலே மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படாமல், ஒரு மனுஷன், ஆண்டவரே, இதுவரையிலும் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை எனக்கு மன்னியும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவ பயத்தோடு, தேவனுக்கு பயந்து தேவன் தந்த வார்த்தையின்படி நான் நடப்பேன் என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும்.
ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன பரிசுத்த ஆவி என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சபைக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். இந்த பூமியில நம்ம கிராமங்களில் பார்க்கிறோம், சிலருக்கு பேய் பிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஆடிட்டு இருக்காங்க, அதனால வியாதிப்பட்டு இருக்காங்க, உடலெல்லாம் மெலிந்து பாவம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருப்போம். ஏதோ செத்தாவி பிடிச்சிருக்கு, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மனுஷனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் போகும் அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், தேவனும் மனுஷனுக்குள்ளாய் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். மனுஷனுடைய ஆவிக்கும் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பானால், பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பானால், அந்த மனுஷனுக்கு விரோதமாய் எவ்வளவு பயங்கரமான சேவனைகள் பண்ணினாலும் பலிக்காது. வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளோ வல்லமை உடையவர். எந்த மனுஷனோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, எந்த மனுஷனோடு இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவர் இருக்கிறாரோ, அந்த மனுஷனுக்கு விரோதமாய் எந்த மாந்திரிகமும் வேலை செய்யாது, பலிக்காது. ஒரு காலத்துல நாங்கள் சேவனையினால பாதிக்கப்பட்டோம். பல இடங்களுக்கு போனோம், பல பரிகாரங்களை பண்ணினோம், பல மந்திரவாதிகளிடத்துல போனோம். ஆனா விடுதலை இல்லை. நாங்கள் இன்றைக்கு இயேசு என்று சொல்லி ஏன் தெருவில் நின்று சொல்லுகிறோம் அப்படின்னா, சேவனை கட்டுகளை எங்களுக்கு ஆண்டவர் உடைத்தார். அதுல இருந்து ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் தந்தார். அதிலிருந்து மீள இயேசு எங்களுக்கு உதவியாயிருந்தார். ஆகையினால இயேசுவை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு மனுஷன் வியாதிப்படும் போது எத்தனையோ பேர் வந்து சொல்றாங்க, நல்ல நல்ல ஆஸ்பத்திரி, நல்ல நல்ல மருத்துவர், நல்ல நல்ல மருந்த அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இதை செஞ்சு பாருங்க, இங்க போய் பாருங்க. அதே போலதான் உங்களுக்கும் ஒரு தேவனை பிரசங்கிக்க வந்திருக்கிறோம், மெய்யான தேவனை பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசுதான் வழி. அவர் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் இயேசுவை விசுவாசிக்கணும், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். இப்போ அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பதாகவே மரித்திருந்தால் அவன் உயிர் தெழுவான். ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவார். அல்லது உயிரோடு இருந்தால் அவர் வரும்போது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு இவனமாய் பரலோகத்திற்கு தேவனால கொண்டு போகப்படுவான். இதுதான் கடைசி நாட்கள்ல நடக்கும். ஆகவே நீங்களும் நானும் இருக்கிற அந்த நாள் கடைசி காலம். கடைசி காலத்திற்கான அடையாளங்களை ஆண்டவர் ஒரு 8 அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். அதை வாசித்து என்னுடைய வார்த்தை நான் முடிக்கிறேன். முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தினந்தோறும் யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். நீங்க நல்லா கவனித்தால் இன்னைக்கு காசாவில் யுத்தம், இஸ்ரவேல்ல யுத்தம், ரஷ்யா உக்ரைனுக்கு யுத்தம், சூடான்ல உள்நாட்டு கலவரம், இப்படி பல இடங்களில் பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒருவேளை 150 வருஷத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு யுத்தம் நடந்திருக்குமே, ஆனால் நமக்கு யாருக்கும் தெரிய வந்திருக்காது. ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் பாம்பர மக்கள், கிராமத்தில் இருக்கிறவர்கள், இந்த பூமியினுடைய கடைசி முனை மட்டும் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய அடையாளங்கள் காதுகளில் கேட்கப்பட வேண்டும், கண்களால் பார்க்க வேண்டும் என்கிறதற்காக தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் இவ்வளோ டெக்னாலஜிகளை வளர செய்தார். இன்டர்நெட் இருக்கிறது, டிவி இருக்கிறது, கேபிள் இருக்கிறது. அதில் நம்ம கண்கூடாய் பார்க்கிறோம். இஸ்ரவேல் காசாவை அடிக்கிறதும், ரஷ்யா உக்ரைனை அடிக்கிறதும், கலவரம் நடக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள். ஆண்டவருடைய அடையாளம் உங்களுடைய காதுகளுக்கு, உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும்.
இன்னைக்கு பல இடங்களிலே ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறதை நாம பார்க்கிறோம். ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், நிற கலவரங்கள், உள்நாட்டு குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வரும். அதையும் அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல தேசங்களில் பஞ்சம். இப்போ சூடான்ல பயங்கரமான பஞ்சம், சோமாலியாவில் பயங்கரமான பஞ்சம், இந்தியாவில் வட இந்தியா பகுதியில் சில பகுதிகளில் பயங்கரமான பஞ்சங்கள், நேபாள் தேசத்தில் பஞ்சங்கள், இலங்கை தேசத்தில் பஞ்சங்கள். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் பல இடங்களில் காணப்படுகிறது. கொள்ளை நோய்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். எத்தனையோ கொள்ளை நோய்கள் இருக்கிறது இந்த பூமியில். நீங்க கவனித்தால் கொரோனா என்கிற கொள்ளை நோய் கடந்த நாட்களில் நம்மத்தில் வந்தது. நாம என்ன நினைச்சோம், சீனால தானே வந்திருக்கு, நமக்கு வராதுன்னு நினைச்சோம். கடைசியில் கொஞ்ச நாள்ல இந்தியாவுக்கு வந்தது. நாம என்ன நினைச்சோம், இந்தியாவுக்கு தானே வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நினைச்சோம். கடைசியில் அப்படியே சொல்லி நம்ம மாவட்டத்தில் வந்தது, நம்முடைய தாலுகாவில் வந்தது, நம்ம தெருவில் வந்தது, நமக்கே வந்தது. ஆண்டவருடைய அடையாளம் கண்கூடாய் பார்த்தோம். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் 2010 வருஷத்துல இருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1,52,000க்கும் அதிகமான முறை பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சிறிய பூமி அதிர்ச்சி வரைக்கும் இந்த பூமியில வந்திருக்கிறது. வாரந்தோறும் பூமி அதிர்ச்சியினுடைய செய்தி நம்முடைய காதுகளில் வருகிறது. அதோடு கூட அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நல்லா கவனித்தால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த குடும்பங்களில் இருந்த அன்பு இன்றைக்கு கிடையாது. திருமணம் முடிந்த உடனே தனி குடித்தனம். அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் ஒரு குடும்பம் அப்படின்னா தாய், தகப்பன், தாத்தா, பாட்டி, மாமியார், மாமனார், கொழுந்தனார், நாத்தனார், மைனி, சம்மந்தி எல்லாம் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தார்கள். இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டில் 2 பேர் 4 பேர் அவ்வளோதான், சேர்ந்து வாழ முடியல. அன்பு தணிந்து போயிட்டு, சகிப்பு இல்லை, ஒற்றுமை இல்லை. இந்த அடையாளம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக தேவன் சொல்லி இருக்கிறார். அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன் எல்லா அடையாளமும் இந்த கடைசி நாட்களில் நடக்கிறது என்றால், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் கடைசி அடையாளம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம், இயேசு வருகிறார் என்கிற செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இந்த ஊழியம் மனுஷனால் தொடங்கப்பட்டதென்றால் ஒரு மாவட்டத்தோடு மாநிலத்தோடு நின்று போயிருக்கும். ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய வேதம் எதுவும் மனுஷனால் உருவாக்கப்பட்டதல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனால் நிறுவப்பட்டது. ஆகவே பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இயேசுவை நம்புங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் அறியணும், நான் இன்னும் வேதத்தை வாசிக்கணும்னு நீங்க விரும்பினால், எங்களிடத்துல இலவசமாய் வேதம் இருக்கிறது. அதை நாங்கள் இலவசமாக தான் கொடுக்குறோம். நீங்களோ உங்க பிள்ளைகளையோ அனுப்பி நீங்க அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கி வாசிங்க. நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை இந்த பகுதியில் யாராகிலும் வியாதியோடு இருந்தால் நீங்கள் ஜெபிக்க வரலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இப்போது வீடுகளில் இருந்து ஒரு விசை கூட நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, ஏசப்பாவின் வல்லமை உள்ள நாமத்தினால இந்த குடியிருப்பில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையை நான் இந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன். குடும்பங்களுக்குள்ள இப்பொழுது இருக்கிற துக்கங்கள் மாறுவதாக, சந்தோஷமாய் மாறுவதாக, கடன்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, சேவனை கட்டுகள் அழிக்கப்படுவதாக, மாந்திரிகத்தின் கிரியைகள் நிர்மலமாவதாக. வீடுகளிலிருந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்லுகிறார், ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார்.
இந்த ஜெப வேளை வீடுகளில் இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, பிள்ளைகளுக்காய் கூப்பிடுங்க, கடனுக்காய் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ அற்புதங்களை செய்வார். ஆமேன். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ்.